ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ உற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே விராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிஹி பரிவிருத்தம் ராமம் பஜே ஷ்யாமளம். சரணாகதி சாஸ்திரம் என்று பெயர் பெற்ற வால்மீகி ஸ்ரீராமாயணத்திலே பல்வேறு சரணாகதிகள் இருக்கின்றன. ஒரு கிரமத்திலே பார்த்தால் ஒவ்வொரு காண்டத்திலேயும் ஒவ்வொரு சரணாகதி வருகிறார் போலே அமைத்திருக்கிறார் வால்மீகி. முதல் காண்டமான பாலகாண்டத்திலே தேவர்கள் சரணாகதி, சகிதேவைர் உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி என்று தேவர்கள் சரணாகதி செய்கிறார்கள். அயோத்தியா காண்டத்திலே காட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக என்று வேண்டிக் கொண்டு இளைய பெருமாளிடத்திலே சரணாகதி செய்கிறார். பரத சரணாகதியும் அயோத்தியா காண்டத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆரண்ய காண்டத்திலே ரிஷிகள் சரணாகதி. ரிஷிகள் எல்லோரும் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமபிரானிடத்திலே சரணாகதி செய்ததை நேற்று அனுபவித்தோம். அடுத்த காண்டமான கிஷ்கிந்தா காண்டத்திலே சுக்ரீவ சரணாகதி, சுக்ரீவ சக்கியம். ராமன் சுக்ரீவனிடத்திலே ஒரு உதவியை நாடுகிறான், சுக்ரீவன் ராமனிடத்திலே ஒரு உதவியை நாடுகிறான் என்ன, அது கிஷ்கிந்தா காண்டத்திலே. அடுத்தது சுந்தர காண்டத்திலே காக்க சரணாகதி என்ன முக்கியமான ஒரு சரணாகதி. சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி பித்தகனே ராமாவோ நின் அபயம் என்னழைப்ப என்று. இது நடந்தது சித்திரகூடத்திலே இருந்தாலும் இது சுந்தரகாண்டத்திலே தான் இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. சுந்தரகாண்டத்திலே காக்க சரணாகதி. யுத்த காண்டத்திலே மிகவும் முக்கியமான சரணாகதி அது விபீஷண சரணாகதி என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு காண்டத்திலேயும் ஒவ்வொரு சரணாகதி இருந்து இந்த சரணாகதி சாஸ்திரம் என்று இந்த ராமாயணத்தினுடைய பெருமையை நமக்கு புரியும் வைக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. அதிலே ரிஷிகள் சரணாகதியை நாம் அனுபவித்தோம். இந்த கட்டத்திலே விராதன் என்று ஒரு அரக்கன், ஒரு ராட்சசன் வருகிறான். அந்த விராதன் என்கிற ராட்சசனை ராமலக்ஷ்மணர்கள் வதை செய்கிறார்கள், அவனை வதம் பண்ணுகிறார்கள். ரொம்ப அழகான ஒரு கட்டம் அதுவும். விராதன் என்பவன் பெரிய ராட்சசன், பெரிய உருவத்தோடு அவனுடைய வாயை ஒன்னொன்று, அவனுடைய அவயவங்கள் எல்லாம் வர்ணிக்கிறான். ஒன்னொன்று கண்ணு எப்படி இருக்குன்னா நெருப்பு கக்குறது அவனுடைய கண்கள், அவனுடைய வாய் பெரிய குகை போலே இருக்கிறது, அவனுடைய தோல் எல்லாம் ஒன்னொன்று தோளும் அவனுடைய புஜங்களும் எல்லாம் மேருமலையை ஒத்திருக்கின்றன. ஏன்னா அவ்வளவு பயங்கரமான ஒரு ராட்சசன் வருகிறான். வந்து இந்த மூவரையும் பார்க்கிறான். ராம லக்ஷ்மண சீதைகளை பார்த்து, யார் நீங்கள்? கையிலே வில்லு அம்புமாய் வருகிறீர்கள், ஆனால் ஜடாமுடி தரித்து முனிவேஷத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் சத்திரியர்களைப் போல வில்லை கொண்டு கையிலே கொண்டிருக்கிறீர்கள் என்ன, உங்களுடைய உயிர் முடிந்தது, நீங்கள் இன்றோடு முடிந்தீர்கள் என்ன. அவன் ஆன்னு ஒரு பெரிய ஆரவாரத்தோடு வருகிறான். உடனே ராமபிரான் அவனை தடுத்து, நான் அயோத்தியிலிருந்து வருகிறேன், தசரதனுடைய பிள்ளை என்று தன்னுடைய விற்த்தாந்தத்தை எல்லாம் சொல்லி, அவன் நீ யார் என்று கேட்டான். நான் பெரிய ராட்சசன், உங்களை எல்லாம் உங்களுடைய இதை முடிக்கப் போகிறேன், இன்றைக்கே நான் உங்களை எல்லாம் முடிக்கப் போகிறேன் என்று அவன் சீதையை தூக்கி கொண்டு ஓடுகிறான் அந்த விராதன். உடனே பெருமாள் பார்த்தால் கொஞ்சம் சோகம் பெருமாளுக்கு. ஐயோ, கைகேயி நம்மை காட்டுக்கு போக சொன்னது இதுக்குத்தானா? காட்டுக்கு போய் நாம் ஏதோ சௌக்கியமா இருக்கலான்னு பார்த்தா ஒரு சீதையை ஒரு ராட்சசன் அபகரித்து கொண்டு போவதை பார்க்கும்படி ஆகிவிட்டதே என்று சோகப்படுகிறார் ராமபிரான். அந்த சமயத்திலே அவரை தேத்துகிறார் இளைய பெருமாள். அவரை தேத்தி, கவலைப்படாதீர், அவனை ஒரு நிமிஷத்திலே நான் முடித்து விடுகிறேன் என்று அவனோடு யுத்தத்துக்கு செல்கிறார்கள். இருவரும் ராமலக்ஷ்மணர்கள் இருவரும் அவனோடு யுத்தத்துக்கு செல்கிறார்கள். அப்படி யுத்தத்துக்கு சென்று அவன் மீது பல பல பானங்களை எல்லாம் இவர்கள் வீசுகிறார்கள். அவனுடைய கையை வெட்டுகிறார்கள், என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் அவனை பண்ணுகிறார்கள். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல். என்ன இவர்கள் எத்தனை பானங்களை விட்டாலும் அவன் பாட்டுக்கு சோம்பலை முடிச்சுண்டு அவன் சிரிச்சுட்டே இருக்கான். இவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு விசேஷமான பானங்களை விட்டாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகவில்லை என்று பார்த்தார்கள். உடனே ராமபிரான் சொன்னார், இவன் இந்த பானங்களை ஆளாலும் இவனை கொல்ல முடியாது. பெரிய பள்ளத்தை ஒன்று தோண்டு லக்ஷ்மணா,
இந்த பள்ளத்திலே இவனை தள்ளிவிட்டு இவன் மீது மண்ணை வைத்து மூடிவிடலாம் என்று இளைய பெருமாளை பார்த்து ராமபிரான் சொன்னார். உடனே அந்த சமயத்திலே ராமபிரானுடைய ஒரு அனுகிரகத்தினாலே அந்த விராதனுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்து, நான் ஒரு பெரிய வரத்தை வாங்கியிருந்தேன் பிரம்மாவனிடத்திலே, இந்த மாதிரி எவ்வளவு பானங்கள் போட்டாலும் என்ன யாராலும் கொல்ல முடியாது, நீர் சொன்னா போல இந்த பள்ளத்துல வைத்து என்னை புதைத்து விடும், நான் முன் ஜென்மத்திலே தும்புரு என்று ஒரு இதுவாக பிறந்தேன், அந்த சமயத்திலே குபேரனுக்கு நான் செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்யாமல் போகவே இப்படி ஆக வேண்டியது என்று குபேரன் சபித்து விட்டான். அந்த சாபத்தின் காரணமாகத்தான் நான் இப்படி திரிந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது தசரத குமாரர்களாகிய ராமலக்ஷ்மணர்கள் வந்து அவர்களுடைய திருவடி உன் மீது படுகிறதோ அப்பொழுதுதான் உனக்கு இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் என்ன. அந்த விராதன் தன்னுடைய பூர்வ விற்த்தாந்தங்கள், என்னுடைய பழைய கதை, நான் ஜெயன் என்பவனுடைய பிள்ளை என்று அந்த கதைகளை எல்லாம் சொல்லி, நீங்கள் இதே போல என்னை புதைத்து விடுங்கள், மண்ணிலே அழுத்தி என்னை புதைத்து விடுங்கள் என்று வேண்ட, அவன் என்ன பண்றான், ராமலக்ஷ்மணர்களை சின்ன குழந்தைகளை தூக்கி கொண்டு போறா போல தோள் மேல வைத்து கொண்டு அவன் ஓடிவிட்டான். பிராட்டி அதை பார்த்து பயந்து விட்டாள். எங்களுடைய ராமபிரானை தூக்கி கொண்டு இப்படி ஓடுகிறானே என்னால், நான் ராமலக்ஷ்மணர்களுக்கு இதனாலெல்லாம் எந்த பயமும் இல்லை. அவன் தோள் மேலே ஏறி அவனுடைய கையை வெட்டி அவனை கீழே தள்ளி அவனை கையாலும் காலாலும் நன்னா உதைத்து அவனை புதைத்து விட்டார்கள் என்று நாம் அந்த இதுல நாம் பார்க்கிறோம். இந்த கட்டத்திலே அவன் அந்த மரணம் அடைகின்ற சமயத்திலே அவன் என்ன சொல்றான், நேர அகஸ்தியரிடத்திலே செல்லுங்கள், அவர் பல பல நல்ல உபதேசங்களையும் உங்களுக்கு செய்வார் என்று அகஸ்தியருடைய ஆசிரமத்திற்கு வழிகாட்டுகிறான் அந்த விராதன். அங்கே அகஸ்தியருக்கும் ராமனுக்கும் பல பல சம்பாஷணைகள் நடைபெறுகிறது. அந்த சமயத்திலே அகஸ்தியர் ராமனுக்கு விஷ்ணு தனுசு என்று ஒரு பலம் வாய்ந்த வில், ரத்னங்களால் பொறிக்கப்பட்ட ஒரு பெரிய வில்லை ராமனுக்கு அவர் கொடுக்கிறார். அகஸ்தியர் கொடுத்து, எந்த யுத்தத்திலே நீ போனாலும் எந்த வில் இருக்கிறதோ இல்லையோ இந்த வில் உனக்கு கை கொடுக்கும் என்று சொல்லி அகஸ்தியர் ராமலக்ஷ்மணர்களுக்கு அந்த வில்லை கொடுத்து அனுப்புகிறார்கள். அதற்கு மேலே அகஸ்தியர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வழியாக போனால் பஞ்சவட்டி வரும், இந்த பஞ்சவட்டியிலேயே நீங்கள் பர்ணசாலையை அமைத்து கொண்டு அங்கேயே சௌக்கியமாக வாழுங்கள் என்ன அவர் அகஸ்தியர் சொல்லி அனுப்புகிறார். அப்படியே அந்த வழியாக இவர்கள் போகும்பொழுது வழியிலே ஜட்டாயுவை பார்க்கிறார்கள். ஜட்டாயுவை பார்த்தால், ஜட்டாயு என்பவர் அவர் ஒரு கழுகாக அங்கே இருக்கிறார். பெரிய ஆலமரம்னு சொன்னார். அந்த ஆலமரத்திலேயே அந்த ஜட்டாயு என்கிற கழுகு அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் ஏதோ ஒரு ராட்சசன் என்று நினைத்து, நீ யார் என்று இவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள். ஜட்டாயுக்கு கொஞ்சம் நல்ல ஞானம் இருப்பதனாலே இவர்கள் வந்திருப்பவர்கள் தசரத குமாரர்கள் என்று தெரிந்து கொண்டு, நான் ரொம்ப காலமாக இருக்கிறேன், உங்களுடைய தகப்பனாரை எனக்கு நன்றாக தெரியும் என்று எல்லாம் சொல்லி பழைய அந்த பிரஜாபதிகளுடைய கதைகளை எல்லாம் இவர்களுக்கு சொல்லுகிறார் அந்த ஜட்டாயு மகாராஜா. ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்த இடத்துல யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் கிடைச்சாரே, நம்ம கூட ஏதாவது ஒரு வெளியூருக்கு போறோம்னு சொன்னா, நம்ம பாஷையில பேசுறவர் யாராவது கிடைச்சாலோ, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவர் யாராவது கிடைச்சா, அப்பா அந்த ஊர்ல ஒருத்தராவது தெரிஞ்சவர் இருக்காருன்னு ஒரு சந்தோஷப்பட மாட்டோமா? அது மாதிரி ராமபிரானுக்கு சந்தோஷம். ஏன்னா அவன் இளைய பெருமாளை பார்த்து பெருமாள் என்ன சொன்னார்னா, இகவத்ஸ்யாமி சௌமித்ரே சார்த்தம் ஏதேன பக்ஷினா, இங்கே இருப்போம், இந்த ஜட்டாயுனுடைய கண்வட்டத்திற்கு கீழே இங்கே நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சாதாரண வார்த்தை. இந்த பக்ஷியோடு கூட ஜட்டாயுவோடு கூட நாம் இருக்கலாம் என்று இவ்வளவுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் நம்பிள்ளை லோகாச்சாரியர் அவர் திருவாய்மொழி வியாக்கியானத்திலே இந்த ஸ்லோகத்துக்கு விசேஷமான ஒரு அர்த்தம் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, நான் அப்பா ஐயர் கண்வட்டத்திலே வர்த்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம், இனி இவர் சிறகின் கீழாகிலும் வர்த்திக்க பாரா நின்றோம் என்றார். அவன் தகப்பனாருடைய ஒரு இது கீழே, தசரதனுடைய ஒரு ஆளுகை கீழே இருக்கலான்னு ஆசைப்பட்டோம். ஆனா கைகேயிக்கணுமோ அது பிடிக்கல. அந்த நடுவிலாட்சி உடைய தாயாரான கைகேயிக்கு அது பிடிக்கவில்லை. அவள் நம்மை காட்டுக்கு அனுப்பிவிட்டாள். அவர் இல்லைன்னா என்ன, அந்த தகப்பனார் இல்லைன்னா என்ன, இந்த தகப்பனாருடைய சிறகின் கீழே நாம் இருப்போம் என்று சொன்னான் என்று சாதாரண வரிகளுக்கு கூட விசேஷமான அர்த்தத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் அவர்கள் காட்டுவார்கள். தசரதனுடைய ஒரு ஆளுகை கீழே இருக்கலான்னு ஆசைப்பட்டோம், ஆனா கைகேயிக்கணுமோ அது பிடிக்கல. அந்த நடுவிலாட்சி உடைய தாயாரான கைகேயிக்கு அது பிடிக்கவில்லை. அவள் நம்மை காட்டுக்கு அனுப்பிவிட்டாள். அவர் இல்லைன்னா என்ன, அந்த தகப்பனார் இல்லைன்னா என்ன, இந்த தகப்பனாருடைய சிறகின் கீழே நாம் இருப்போம் என்று சொன்னான் என்று இந்த சாதாரண வரிகளுக்கு கூட விசேஷமான அர்த்தத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் அவர்கள் காட்டுவார்கள். அப்படி அவர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து பெருமாள் என்ன சொன்னார், ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து, நல்ல நீரும் நிழலும் பாய்த்த இடமா பார்த்து ஒரு பர்ணசாலையை அமைத்து நீ கட்டு என்று சொன்னார். சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே இளைய பெருமாளுக்கு ஓன்னு அழுக வந்துடுச்சு. கையை கூப்பிண்டு சொன்னார், என்ன வார்த்தை என்னை பார்த்து சொல்லி விட்டீர், என்னை ஏன் கைவிட்டு விட்டீர் என்ன அவர் கேட்கிறார் இளைய பெருமாள்.
ராமபிரானுக்கு ஒண்ணுமே புரியல. என்னவா, நான் ஒன்றும் பெருசா சொல்லலையே, ஒன்றும் கைவிடுறேன்னு நான் சொல்லவே இல்லையே. இந்த இடத்துல எந்த இடம் நன்னா இங்க நீரும் நிழலுமோட சௌக்கியமா இருக்குமோ அந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை அமைத்து விடும்னு தானே சொன்னேன். நான் கைவிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று ராமபிரான் கேட்டாராம். இல்ல இல்ல, எப்போ என்னுடைய தலையிலே நீர் சுவாதந்திரியத்தை, இந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மையை வைத்தீரோ அப்பொழுதே நீர் என்னை கைவிட்டீர் என்றுதான் அர்த்தம். நீர் என்ன பண்ணிருக்கணும், இந்த இடத்த காட்டி இந்த இடத்துல நீ ஒரு பர்ணசாலையை, ஆசிரமத்தை அமையுன்னு சொல்லியிருக்கணுமே தவிர, எந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கிறதோ நீ தேர்ந்தெடுத்து கட்டுன்னு சொன்னா அது என்னுடைய சேஷத்துவத்துக்கு ஹானி இல்லையா, அது என்னுடைய சேஷத்துவத்திற்கு எதிரானது இல்லையா, நீர் இந்த இடத்துல கட்டுன்னு சொல்லணும் என்ன அவர் இளையபெருமாள் கையை கூப்பிண்டு அவர் என்ன சொன்னார், ஏவமுக்தஸ்துராமேண லக்ஷ்மணா சையதாஞ்சலிஹி சீதா சமஸ்தம் காகுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத். சீதா சமஸ்தம் காகுஸ்தம், சீதையை முன்னிட்டு கொண்டு எங்க பெருமாடத்துல அஞ்சலி பண்ணனாலும் சரணாகதி பண்ணனாலும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பண்ண வேண்டும். இளையபெருமாள் எப்போ பண்ணாலும், எப்போ பெருமாடத்திலே வார்த்தை சொன்னாலும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் வார்த்தை சொல்லுவார். அதே மாதிரி சீதா சமஸ்தம் காகுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத், பெரிய வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார், பரவானஸ்மி காகுஸ்த த்வை வருஷ சதம் ஸ்திதே ஸ்வயந்து ருச்சிரே தேசே பிரியதாமிதி மாம்பதா. நீர் எந்த இடத்துல உமக்கு பிரியமான இடமோ அதை சொல்லும், அங்க நான் செய்வேனே தவிர இந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மையை என்னிடத்திலே கொடுத்து விடாதீர்கள். நான் எப்பொழுதுமே உமக்கு சேஷப்பட்டவன், உமக்கு பரதந்திரப்பட்டவன். நீ சொன்ன காரியத்தை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேனே தவிர என்னுடைய முடிவோ நானே முடிவெடுத்து செய்வதற்காக நான் இங்கே வரவில்லை. நான் எப்பொழுதும் உமக்கு அடிமைப்பட்டவன் என்று சொல்லி பரவானஸ்மி காகுஸ்த த்வை வருஷசதம் ஸ்திதே ஸ்வயந்து ருச்சிரே தேசே பிரியதாமிதி மாம்பதா என்று அந்த வார்த்தையை சொல்லி அவர் பர்ணசாலையெல்லாம் அமைக்க ஆரம்பித்தார். இந்த பர்ணசாலை அமைத்த பிற்பாடு ராமபிரான் போய் பார்க்கிறார். இவர் அமைத்த பர்ணசாலை எப்படி இருக்கிறது, என்னென்ன மூங்கில் வேணுமோ என்னென்ன ஓலைகள் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் கட்டி பெருமாளுக்கு ரொம்ப அழகான ஒரு பர்ணசாலையை அமைக்கிறார். அமைச்ச உடனே ரொம்ப ஆனந்தம். இந்த பர்ணசாலையை பார்த்து ராமபிரானுக்கு ஆனந்தம் ஆனந்தம் பொங்க ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா ஸ்வயா புத்திரேண தர்மாத்மா நசம்ருத்தா பிதா மமா. நீ கட்டியிருக்கிறாயே இந்த பர்ணசாலை ஆசிரமம், எவ்வளவு அழகா கட்டியிருக்கிறாய், எல்லா விஷயத்தையும் தெரிந்து ஆராய்ந்து நீ கட்டியிருக்கிறாய். அது எப்படின்னா பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன. பாவஜ்ஞேனா என்ன அர்த்தம், ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதிலே உட்கருத்து என்ன என்பதை ஆராய்ந்து அதுக்கேத்தா போல காரியத்தை செய்ய வேண்டும். பாவஜ்ஞேன. நான் என்ன சொன்னேன், பெருமாள் என்ன சொன்னார், ஏதோ அக்னி காரியம் பண்றதுக்கு ஒரு இடம், யாராவது ரிஷிகள் வந்தா சந்திப்பதற்கு ஒரு இடம், இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு பர்ணசாலை அமைன்னு சொன்னார். ஆனா இளைய பெருமாள் அதோட விடுவாரா, இந்த பெருமாள் சொன்ன இடத்தையெல்லாம் பண்ணிட்டு பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக இருப்பதற்கும் சேர்த்து ஒரு இடத்தை அங்கே கட்டி வைத்திருக்கிறார். அதை பார்த்த உடனே பெருமாளுக்கு சந்தோஷம். ஆஹா, பல விஷயங்கள் நான் சொல்லவே இல்லையே, சொல்லாத விஷயத்தை எல்லாம் கூட இவர் பண்ணியிருக்கிறாரே, அது பாவஜ்ஞேன. கிருத்தஜ்ஞேனால் அது செய்ய வேண்டியது என்னது என்று தெரிந்து செய்ய வேண்டும். தசரதனுக்கு ராமபிரான் பிறக்கும் பொழுது 60,000 வயசுன்னு சொல்றான். அந்த 60,000 வயசுக்கு பின்பாடு பிறந்த பிள்ளை அவரை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்திருப்பார் தசரதன். அப்படி தசரதன் எப்படி வளர்த்தாரோ, எப்படி அவருக்கு பார்த்து பார்த்து செய்தாரோ, அதே போல இவரும் செய்திருக்கிறார் இளைய பெருமாள். கிருதஜ்ஞேன, அதுக்கு மேலே தர்மஜ்ஞேன. தர்மஜ்ஞேன என்னால் எல்லாம் தர்மப்படி செய்திருக்கிறார். நமக்கு என்ன நினைப்போம், ஏதோ இவர் என்னோட அண்ணா ஆயிட்டார், நான் இவருக்கு தம்பியா பிறந்து விட்டேன், ஏதோ இவருக்கு பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை என்ன, அப்படி ஒரு எண்ணத்தோடு செய்யாமல் இவருக்கு பண்ணுவதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு லட்சியம், இதை தவிர வேற ஒரு காரியமே கிடையாது, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதை தவிர வேறொரு காரியம் நமக்கு வாழ்க்கையிலே கிடையாது என்று நினைத்து கொண்டு அது ரொம்ப ஆனந்தமா, ஐயோ இவனுக்கு பண்ண வேண்டியிருக்கேன்னு மனசுல ஒரு இது இல்லாமல் ஆனந்தமாக இதுதான் கர்த்தவியம், இதுதான் நான் செய்ய வேண்டியது என்று நினைத்து அவர் செய்கிறாரே, அதுதான் பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன. இப்படி நீ அமைத்திருக்கிறாயே, ஸ்வயா புத்திரேன தர்மாத்மா, உன்னை பெற்றதுனாலே, உன்னை பிள்ளையாக பெற்றதுனாலே தசரதன் இருக்கிறாரே அவர் பெரிய பாக்கியசாலி. ஆனா என்ன ஆயிடுத்துன்னா, நசம்ருத்தா பிதா மமா, நீ செய்திருக்கக்கூடிய காரியம் எல்லாம் எங்க அப்பா எனக்கு எப்படி எப்படி பார்த்து செய்வாரோ அது மாதிரி செய்திருக்கிறாய். அதனால் நீ செய்த பிற்பாடு எங்க அப்பா பரமபதித்து விட்டார், தசரதன் மாண்டு விட்டான் என்கிற விஷயமே எனக்கு மறந்து விட்டது. ஏன்னா உன்னுடைய ரூபத்திலே அவர் இன்னும் இருக்கிறார். அதனால நசம்ருத்தா பிதாமமா அப்படின்னு சொன்னார். அது கூட ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணார் நம்பிள்ளை. என்னுடைய தகப்பனார் இறக்கவில்லை, மம பிதா
நசம்ருத்தா, என்னுடைய தகப்பனார் இறக்கவில்லைன்னு சொன்னார். ஏன்னா இவருக்கு வேற தகப்பனார், அவருக்கு வேற தகப்பனார் தானே, ரெண்டு பேருக்கும் தாயார் தான் வேற வேறையே தவிர தகப்பனார் ஒருத்தர் தானே. அப்ப நம்முடைய தகப்பனார் இறக்கவில்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்னுடைய தகப்பனார் இறக்கவில்லைன்னு ஏன் சொன்னார்னா, எனக்கு பார்த்து பார்த்து பண்ணுவதற்கு நீ இருக்கிறாய் லக்ஷ்மணா, அதனால எனக்கு தகப்பனார் இறக்கவில்லை, நான் உனக்கு பார்த்து பார்த்து பண்றதுக்கு யாரும் இல்லையே, அதனால உனக்கு தகப்பனார் இறந்து விட்டார். உனக்கு தகப்பனார் இல்லை, ஆனால் ஒன் ரூபத்திலே எனக்கு தகப்பனார் இருக்கிறாருன்னு அவர் என்ன துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்ருத்தா பிதாமமா, எனக்கு தகப்பனார் இன்னும் இறக்கவில்லை என்று அந்த ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். அப்படி அவர்கள் அந்த பஞ்சவடியிலே பர்ணசாலையை அமைத்து கோதாவரி நதிக்கரையிலே அமைத்து நித்தியம் அந்த கோதாவரி நதியிலே தீர்த்தமாடுறது என்ன, அங்கே விளையாடுவது என்ன, ஜலக்கிரீடை செய்வது என்ன இப்படியே காலத்தை கழித்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு சமயத்திலே ஹேமந்த ருத்து என்று சொல்லக்கூடிய குளிர்காலம், மழைக்காலம் முடிந்தால் குளிர்காலம் வரும். அந்த குளிர்காலத்திலே அதிகாலையிலே கோதாவரி நதிக்கு எல்லோரும் தீர்த்தமாட போகிறார்கள். அப்போ ராமபிரானுக்கு திடீர்னு நினைவு யார் பேர்ல போச்சுன்னா பரதாழ்வான் மேல போச்சு. ஐயோ பரதாழ்வான், அவன் நம்மை பிரிந்து என்ன கஷ்டப்படுகிறானோ, அவனும் நம்மை போல ஜடாமுடி தரித்து மரவுரி தரித்து தான் இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்ணுவான் இந்த குளிர்காலத்துல, அவர் என்ன பண்ணானா, அவர் சொல்றார் பெருமாள், அத்தியந்த சுகசம்ருத்தா சுகுமாரஹா சுகோச்சிதா கதன்னு அபரராத்ரேஷு சரயூம் அவகாகதே. குளிர்காலம் ரொம்ப அதிகம், குளிர்காலத்துல அதிகாலையிலே போய் தீர்த்தம் ஆடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். சாதாரண மக்களுக்கே அதிகாலையிலே ஒரு நதியில இறங்கி தீர்த்தம் ஆடுறதுன்னா கஷ்டம். நம்ம போல இருக்கிறவாளுக்கு நல்ல வெயில் காலத்திலேயே நதியில குளிச்சு பழக்கம் இல்லை. நம்ம எல்லாரும் வீட்டிலே குளித்து பழகி விட்டதுனாலே எதுக்காவது ஒரு நாள் நதியில குளிக்கலான்னு சொன்னா, ஐயோ நதியிலனா நான் இறங்க மாட்டேன், வேணும்னா புரோட்சி சிண்டுறேன்னு, இல்லை வேணும்னா ஒரு சொம்புல எடுத்து கொட்டிக்கிறேன்னு, இப்படிதான் நம்மளுடைய அனுஷ்டானங்கள்லாம் இருக்கின்றது. ஆனா அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருப்பான்னா, தீர்த்தம் ஆடுறதுன்னு சொன்னா ஒரு நதியிலேயோ ஒரு குளத்திலேயோ இறங்கித்தான் தீர்த்தம் ஆடுறமே தவிர ஆத்துல வச்சுண்டு கொண்டாளியில் எடுத்து கொட்டிக்கிறதுன்றது தீர்த்தம் ஆடுற கணக்கே கிடையாது. சாஸ்திரங்கள் பலவாறாக தெரிவிக்கிறது. அப்ப அந்த குளிர்காலத்திலே அவன் எப்படி பண்றான் பரதாழ்வான், கதன்னு அபரராத்ரேஷு சரையும் அவகாகத்தே அத்தியந்த சுகசம்ருத்தா சுகுமாரஹா சுகோச்சிதா என்று ரொம்ப சுகத்தோடு வளர்ந்தவன், மெல்லிய சரீரம் உடையவன் பரதாழ்வான், சுகத்திற்கே தகுதி உள்ளவன் சுகுமாரஹா சுகோச்சிதா. அவன் இந்த குளிர்காலத்திலே அபரராத்திரியில் அதிகாலை வேளையிலே சரையு நதியிலே இறங்கி எப்படி தீர்த்தமாடுகிறான் என்று ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தாராம் பெருமாள். அதை பார்த்து இளைய பெருமாளுக்கு கோபமே வந்து விட்டது. நாம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கும் அந்த பரதன் தான் காரணம், அவன் என்ன பண்றான்னு அவனை போய் நீ நினைத்து கொண்டிருக்கிறீரே. தாமேவ இக்ஷ்வாகு நாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு, நான் எப்படி பரதனுடைய குணங்களை சொல்லி நான் என்னுடைய காலத்தை கடத்துகிறேனோ அதே போல நீ பரதனுடைய குணங்களை சொல்லி அப்படி நீ பேசணுமே தவிர கைகேயியை பத்தி குறைவாகவோ தாழ்வாகவோ ஒரு வார்த்தையும் நீ பேசக்கூடாது என்று அவ்வளவு. இதுதான் ராமனுடைய குணம்னு பார்க்கிறோம். பரதாழ்வானை பிரிந்து இருக்க முடியல, எப்போ போய் பரதாழ்வானோடு சேரப்போகிறோம், எப்போ சேரப்போகிறோம் என்று அதையே தான் நினைத்து கொண்டிருந்தார். சொல்றார் பெருமாள், ததா அன்பகம் சமேஷ்யாமி பரதேன மகாத்மனா சத்ருக்னேன ச வீரேண வயாச்ச ரகுநந்தன. இப்போ எப்பொழுது நான் போய் லக்ஷ்மணா, எப்பொழுது நான் போய் சேரப்போகிறேன், கூட போகிறேன், யாரோடு, பரதேன மகாத்மனா மகாத்மாவான பரதனோடு எப்போது நான் கூட போகிறேன், சத்ருக்னேன ச வீரேன வீரனான சத்ருகனோடு எப்போது நான் கூட போகிறேன், அதுக்கு மேலே வயாச்ச ரகுநந்தன உன்னோடு நான் எப்போது கூட போகிறேன் என்று பெருமாள் கேட்கிறார். இது என்ன வார்த்தை, ஒன்றும் புரியலையே, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இருக்கிறார். எப்போது நான் பரதாழ்வானோடு கூட போகிறேன் என்னால் அது புரியுறது, எப்போது சத்ருகனோடு கூட போகிறேன் என்னால் அதுவும் புரியுறது, உன்னோடு எப்போது கூட போகிறேன் என்ன சொன்னார். சுவாமி இருக்கிறதே லக்ஷ்மணனோட தானே, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னா, அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வியாக்கியானத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் தான் காட்ட வேண்டும். அவர் என்ன சொன்னார்னா, அவர்களோடு கூடாததனால் இவனோடு சேர்ந்து இருந்தும் கூடினார் போல் பெருமாளுக்கு தோன்றவில்லை. இப்படி அந்த ஹேமந்த ருத்துவிலே குளிர்காலத்திலே பல பல விஷயங்களை எல்லாம் இவர்கள் பேசிக்கொண்டு அந்த கோதாவரி நதிக்கரையிலே பஞ்சவட்டியிலே காலத்தை கடத்துகிறார்கள். அந்த சமயத்திலே தான் சூர்பனகை அங்கிருந்து வருகிறாள். சூர்பனகை வருகிறாள் என்று சொன்னால் அவருடைய இந்த உருவம் எவ்வளோ விகாரமாக இருந்தது என்ன எல்லாம் வர்ணிக்கிறார்கள். அப்படி சூர்பனகை வந்து ராமனை பார்க்கிறாள். ராமனை பார்த்த உடனே இந்த ராமனுடைய அழகில ஈடுபட்டு எப்படியாவது இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் ஆசைப்படுகிறாள். வந்து நேரம் வந்து கேட்கிறாள் ராமனிடத்துல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீங்கள் யாருன்னு கேட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறாள்.
ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கும் முடியாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாமல் கொஞ்சம் இவளோடு விளையாடி பார்க்கலாம்னு அவர் என்ன சொன்னார், ராமன் நீ லக்ஷ்மணனை வேணா கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவர் அனுப்பினார். நான் ஏற்கனவே சீதையை கல்யாணம் பண்ணிட்டேன், ஏகதார விரதம்னு ஒரு மனைவி தான் இந்த அவதாரத்துல, லக்ஷ்மணன் தான் பாவம் தனியா இருக்கான், இப்ப அவனை வேணா நீ கேட்டுப்பாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறானான்னு கேட்டுப்பாருன்னு சொன்னான். லக்ஷ்மணன் என்ன சொன்னான்னா, நானே இவருக்கு வேலைக்காரனா வந்திருக்கேன், எனக்கு நீ வாக்கப்பட்டியானா நீ வேலைக்காரியா தான் இருக்கணும், நீ போய் ராமனையே போய் கேடுன்னு மறுபடியும் ரெண்டு பேரும் அவளை பந்தாடுகிறார்கள். அவளுக்கு கோபமே வந்து விட்டது. சூர்பனக வந்த உடனே கேட்கிறாள் ராமலக்ஷ்மணர்கள் பார்த்து, யார் நீங்கள், இப்படி ஜடாமுடி தரித்து வில்லும் அம்புமாய் இருக்கீங்களே, நீங்கள் யாருன்னு கேட்கணும். வந்தவள் ஒரு ராட்சசி தானே, அவள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமான்னு. ஆனா பெருமாள் அவர் ஆர்ஜவமே வடிவெடுத்தவர், நேர்மையே வடிவெடுத்தவர். அவர் என்ன பண்ணார், பெரிய ராமாயணத்தை சூர்பனகைக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டாள். ருஜுபுத்தி தயா சர்வம் ஆக்கியாதும் உபசக்கிரமே அவள் ஆரம்பித்து விட்டார் பெருமாள். என்னன்னா, ஆசீத் தசரதோ நாம ராஜா திரிதச விக்ரமஹ தஸ்யாகம் அக்ரஜப் புத்திரஹ ராமோ நாம ஜனைஸ்ருதா. அயோத்தியிலே தசரதன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நான் பெரிய பிள்ளை, எனக்கு அடுத்தது பரதாழ்வான், அடுத்தது இளைய பெருமாள், அடுத்தது சத்ருகணன், நான் சீதை என்பவளை கல்யாணம் பண்ணிக்கொண்டேன், ரெண்டு பேரும் பட்டாபிஷேகம்னு நாள் ஏற்பட்டது, காட்டுக்கு என்னுடைய தாயார் கைகைக்கு போக சொன்னாள் என்று பெரிய ராமாயணத்தை யாருக்கு சொல்றாருன்னா சூர்பனகைக்கு சொன்னார். உன்னையே பார்த்தோம், விராதன் வந்து நீங்கள் யாருன்னு கேட்டா அவனுக்கு ஒரு ராமாயணத்தை சொன்னார், சூர்பனகை வந்து நீங்கள் யாருன்னு கேட்டா அவளுக்கும் ராமாயணத்தை சொல்கிறார். ராமனுடைய ருஜு புத்தி, இந்த ஆர்ஜவம், நேர்மை குணம்ன்றது இதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் எதை கேட்டாலும் நாம் என்ன சொல்லுவோம், நீ யாருமா, உனக்கு எதுக்கு நான் என்னை பத்தி சொல்லணும், முதல்ல நீ வந்த காரியத்தை சொல்லுன்னு சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லாமல் தன்னுடைய கதைகளை எல்லாம், பூர்வ விற்த்தாந்தங்களை எல்லாம் யார் கேட்டாலும் முதல்லேருந்து ஆரம்பித்து சொல்லக்கூடியவர் ராமபிரான். இது ராமபிரானுடைய இந்த குணம் இல்லையா, ரொம்ப அழகான ஒரு குணம் என்று பார்க்கிறோம். மேலே சூர்பனகை இவர்கள் எப்படி அவளோடு எப்படி விளையாடினார்கள், எப்படி மேலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் நாளைய தினம் அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.